ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு ஷின்சான் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீபார்ன் ஆஸ் ஸ்வார்ட்ஸ்மேன்ட்டு ஒரு கேம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே என்னமோ 15 வின்ஸுன்னு ஒன்று தந்தானுங்க. அதுக்கடுத்து ட்ரெயின்னு ஒன்று தந்துருக்கானுங்க. இதில் நம்ம ஒரு வேர்ல்டாக போயிட்டு சண்டை போடுற மாரி இருக்கும். அதாவது என்பிசி கூட சண்டை போடுற இருக்கும். சரி, வாங்க நம்ம போயிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வார் மோடுக்கு வந்திருக்கோம். நம்ம வார் மோடு எடுத்தால் எவனாலையும் முன்னாடி நிற்க முடியாது. சொன்னோடனே ஒருத்தர் சேர்த்துறான். சரி, இப்போ இன்னமும் ஸ்வாட் தந்துருக்கானுங்க. சரி, நம்ம இது அதுக்குள்ளே நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி அவமானம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஹெல்த் அதுக்குள்ளே குறைஞ்சிச்சு. நம்மளால் அடுத்த இவனை தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியலையா. இன்னொரு ஸ்பாட் தந்துருக்கானுங்க. அதுக்குள்ளே வந்துடக்கூடாது. வந்துட்டாங்க. இவங்கிட்ட வேறு ஓடி தப்பு. அவன் வேறு 1500 ஹெச்பி வச்சுருக்கான். சாரிங்க, நான் வர தெரியாதனமாக சொல்லிட்டேன். வார் மோடுக்கு வந்துட்டோன்ட்டு. என்னது 1500 ஹெச்பிக்கு உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் தெரியுங்களா? அதாவது இந்த இடத்த விட்டு நம்ம போனோன்னா 1600 வின்ஸ் கலெக்ட் பண்ணோம். அதாவது இது சாதா கேம்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா காயின்ஸுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் வின்ஸ்னு வச்சுருக்காங்க, WINSன்ட்டு. சரி, நம்ம இப்போ போயிட்டு ஒரே ஒரு எக்கு வாங்கிக்கலாம். இப்போ எக்கு எவ்வளோ நேரம் பார்க்கலங்க. டக்குன்னு கொடுத்துட்டேன். 5 ரூபாய் எக்கு. பப்பியா? சரி, இப்போ கொடுத்தா 2 ஏறுது. இப்போ நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்தால் தான் மேலே பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பவர் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளால் ஒரு எனிமையாகவே கொல்ல முடியும். ரீபர்த்துன்னு ஒன்று இருக்குது. நம்ம கொடுப்போமா? கொடுத்துட்டேன். பவர் கம்மியாகிடுச்சுங்க. பவரோட நம்மளோட கான்ஸ்டன்ட் பவர் 100 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இதில் நல்லா ஏற்றிக்கிட்டே இங்கே என்னமோ இருக்குங்க. ஒரு லெவலாக போகிறதுன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்னா பவருன்னுவாங்க. சரி, நம்ம அதெல்லாம் அடுத்த வேர்ல்டுலாம் போக்குள்ளே தான் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கீ வச்சு தரது. அதாவது வேறு வேர்ல்டு போக்குள்ளே இதெல்லாம் அன்லாக் பண்ணலாம். அது நம்ம அடுத்த வேர்ல்டுக்கு போக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்பின் பண்ணால் என்ன கிடைக்கிது? போஷனு வேஸ்ட்டு. இப்போ நம்ம போயிட்டு டெய்லி ரிவார்டில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை குடிச்சிருவோம். அதுக்கடுத்து நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுவோம். நம்ம டெய்லி ரிவார்டு என்னமோ கிடச்சிருக்கு. அந்த ரிவார்டை எடுத்துகிட்டு இப்போ நம்ம சண்டை போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு வாங்கிடலாம் கைஸ். எப்படி நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். பெட்டு எப்பிக் பெட்டு அந்த மாதிரி ரேரு வச்சுட்டாங்கடா. எப்பிக்கு. ஆஹா, இப்போ எவ்வளோ இது வருது பார்ப்போம். 2 பெட்டு நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று 2.4 இன்னொன்று 1.4 இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃப்ட்லாம் பண்ண முடியாதா? பண்ண முடியாது. இப்போ எக்யூப் பேஸ்ட்டு மட்டும் நல்லா கொடுத்துட்டு நம்ம போவோம். சரி, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம போயிட்டு அந்த இதில் ட்ரைனிங் பண்ணிருப்போம். இந்த இதில் பண்ணால் எவ்வளோ வருது? 6 வருது கைஸ். இப்போ இதை அடித்தா 17 ஏறுது. நல்லா இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோமான்னு பார்ப்போம். இன்னமும் ஒன்று வந்திருக்கு. நம்ம அதில் தான் இருக்கோம். இன்னும் நமக்கு 16 நிமிஷம் இருக்குது இந்த இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு, அந்த பெட்டு எபிக் பெட் கிடைக்கிறதுக்கு. சரி, நம்ம அதுக்குள்ளே இன்னொரு பெட்டு போய் வாங்குவோம். பிளாக் கலரில் வச்சுட்டாங்கடா. ஆஹா, பிளாக் கேட். பேரே பிளாக் கேட் போடு. எல்லாமே நம்ம கேட்டாக தான் வாங்கியிருக்கோம். வேறு ஏதாச்சும் விங்ஸ் வச்ச மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ போயிட்டு ஏதாச்சும் ஸ்பின் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஸ்பின் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஹா, 10,000 இன்ட்டு இது வந்திருக்கு பவரு. நம்ம இப்போ லாஸ்ட் இதுக்கு வந்தாச்சு கைஸ். அதாவது இருக்கிறதுல லாஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபுல் லெவலாக போயாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாரம் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வேர்ல்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு வேறு செட்டிங் வச்சுருக்கா? ரீபர்த்துன்னு ஒன்று இருக்குது. ரீபர்த் பண்ணி விட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு திருப்பி இறக்கி விட்டீங்க கைஸ். பவர் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள். நான் திருப்பியும் பவர் ஏற்றிட்டு தான் வரணும். ஆஹா, கிளைம் பண்ணலாம் போல். இப்போ திருப்பி நான் போய் பவர் ஏற்றிட்டு வரேன்.
சரி இப்போ பவர் வந்து ஏற்றியாச்சு. மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 5.5Kன்ட்டு வந்து போயிட்டுருக்கு. ஆனாலும் நம்ம 3வது இதில் தான் இருக்கோம். அதுக்கு அந்த இடத்துக்கு போனால் 76K நமக்கு தேவை. சரி நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம இந்த இடத்துல போயிட்டு மஷ்ரூம் ஃபாரஸ்ட் எல்லாமே இருக்குது. நான் சண்டை போடலான்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு வாங்கிப்போம். நிறைய காசு இருக்குது. ஏதாச்சும் எப்பிக்கா ரேரு. என்னடா இது, எனக்கு பிடிக்காத பெட்டாக தரீங்கடா, நல்லாவே இல்லை. சரி நம்ம எக்யூப் பேஸ் கொடுத்துடலாம். எக்யூப் பேஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல இதுவாக உங்களே தந்துடுவாங்க. இப்போ நம்ம போயிட்டு நான் சண்டை போடலான்னு நினைக்கிறேன். பட் திருப்பி பெட்டு வாங்கலான்னு தான் தோணுது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரே எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம போயிட்டு நல்லா அந்த 12 ஏறுது இப்போ. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ போயிட்டு அடுத்த ட்ரைனிங்க்கு போவோம். இங்கே தானே ட்ரைனிங்கு? ஆமாம், இங்கே தான் ட்ரைனிங் பண்ணிருக்கணும். ட்ரைனிங் பண்ணி முடிச்சுட்டு வரேன். நான் ட்ரைனிங் பண்ணி முடிச்சுட்டு வரேன்னே, பட் அதுக்குள்ளே வந்து அடுத்த இதுவும் வந்துடுச்சு. அடுத்த இதில் வந்து நம்ம 49K இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்ததுக்கு போயிட்டோம். 85K இருக்குது. நம்ம ஒரு 100K வரணும். போடு, பெட்டு கிடச்சிச்சு கைஸ். இதுதான்டா அந்த பெட்டா, நல்லா இருக்கே. ஃபஸ்ட் நம்ம எக்யூப் பெஸ்ட்டு கொடுத்துருவோம். 13.2 இருக்குது. இது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி 2 இது வந்து நல்லா இல்லை, டெலிட் பண்ணி விட்ருவோம். சரி இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த கேம் ஃபுல்லாக ஓட்டணும்லாம் கிடையாது. இன்னும் நிறைய நம்மளுக்குலாம் தருவானுங்க கைஸ். இப்போ நம்ம ஃபுல் பவர் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் 185K வந்து நமக்கு வந்து இருக்குது. வச்சு நல்லதா 45 இன்னமும் 1% இன்னமும் ஒரு பெட்டு கிடச்சிருக்கு. என்ன பெட்டும் பார்த்து அதையே வைக்கப்படும் கைஸ். இதோட லோகோவும் போட்டிருக்கானுங்க. இப்போ நம்மளுக்கு இதுக்கெலாம் வந்து லோகோ போடல. ஆனால் இப்போ நம்ம அந்த இது ஸ்பின் பண்ணி எடுத்ததில் லோகோ போட்டிருக்கானுங்க. சரி பரவாயில்ல விடுங்க. ஆஹா, மஷ்ரூம் ஃபாரஸ்ட்க்கு நம்ம போகிறதுக்கு இப்போ ஏற்ற காயின்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அந்த ரெட் இரிஸ், அதாவது இவனை தோக்கடிச்சாதான் வந்து நம்மளால் வெளில போக முடியுமா. அவனை தோக்கடிக்கணுன்னா எவ்வளோ பவர் இருக்கணும்னா 300K கிட்ட இருக்கணும். அதாவது எவ்வளோனா தெரியலையே, நான் கரெக்டாக வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். சரி நம்ம வந்து அடுத்த இதுக்கு போனோம்னா நிறையா இது சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு சண்டை போடலாம். ஆஹா, இப்போ தாங்க நம்ம வார் மோடுக்கு வந்திருக்கோம். போடு, கத்திலாம் செம்மையாக இருக்குது. இப்போ அடுத்த இதுக்கு வந்து வச்சா ஆட்டோ ஃபைட்டில் போட்டு விட்டேன். அவமானு சண்டை போட்டிருப்பான் அவனே. ஆஹா, யார் அவன்? இவன் தான் பாஸா? இல்லை இவனாக பாஸ் கிடையாது, பார்த்தாலே தெரியுது. இவன் யாரா? ரெட் ஹில்ஸு. ஆஹா, எக்யூப் பெஸ்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆஹா, செம பாஸா? இல்லை பாஸ் இல்லை. பாஸ் எங்கடா வருவான்? இப்போ நான் பாஸை பார்க்கணும். பாஸை கூட்டவுடனே வந்துட்டாங்க. பாஸாடாவன்? ஆமாம் இஸ், பாஸை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடுத்த வேர்ல்டுக்கு வந்து போகலான்னு நினைக்கிறேன். திருப்பி அதே ஃபைட்டுக்குள்ளே போகுது. ஃபஸ்ட்டு நம்ம அதை விட்டு பேக் வந்துடலாம். இப்போ நம்ம போயிட்டு டெலிபோர்ட் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன். ட்ரைனிங் எடுப்போமா? நான் டெலிபோர்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சோன்ட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்துப்போம். ரீபர்த்லாம் பண்ண ட்ரைனிங்கோட இதெல்லாம் வந்து போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல லைட்டாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஃபைட்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே அடுத்த வேர்ல்டுக்கு போயிடலாம். இங்கே இந்த வாங்கலாம் தான் நினைக்கிறேன். ஆஹா, இருக்கிறதுல பெஸ்ட்டஸ்ட்டு இது தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு நல்ல பெட்டாக தாங்கடா. பிங்க் கலரில் இன்னமும் எல்லோ கலரில் தந்துருக்கானுங்க. சரி நல்லா தான் இருக்குது பெட்டு. இந்த பெட்டை ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். வேறு இதுக்குள்ளே போதே பெட்டை எக்யூப் பண்ணிக்கலாமா? என்ன இது வந்து 4.5 சரி நம்ம அடுத்து மஷ்ரூம் ஃபாரஸ்ட்டுன்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். இந்த இடத்துலையும் வந்து அதே மாதிரி தான் நம்ம கொள்ளணுமா தெரியலையே. ஆமாம் கைஸ், அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு இந்த இடத்துலையும் ப்ராக்டிஸ் தான் பண்ணணுமா? செகண்ட் இடத்துல வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம் போலக்கே. இந்த இடத்துல 8.817 என்னங்க மில்லியனில் இருக்குது. அப்பா, லாஸ்ட் இதுக்கெலாம் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும்னா மில்லியன் கிட்ட அவ்வளோ கொல்லணும்னா. டேய் இவன் நான் பார்த்த உண்மை தானா? அவனை கொல்லணும்னா இன்னமும் மில்லியனாக போகுது கைஸ். நம்மளோட பவர் மில்லியனுக்கும் மேலே இருக்கணுமா? மில்லியன், ட்ரில்லியன். ஆஹா, அடுத்த வேர்ல்டில் போனோன்னா ட்ரில்லியன் தான் போலையே. நம்மளாலாம் முடியாதுடா.
சரி நாம் இப்போ அந்த இதை வந்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு சண்டை போட போகலாமான்னு பார்ப்போம். போயிட்டு நம்ம சண்டை போடுவோம். இப்போ வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துடக்கூடாது. சேர்த்தோன்னா நமக்கு அசிங்கமாக போயிடும். ஆஹா ஆஹா, அடுத்து வந்துட்டானா? ஆஹா, அடுத்து இது ஸ்வாட் எடுத்தாச்சு. இவனுக்கு கொண்டாச்சு எக்யூப் பெஸ்ட் டக்குன்னு கொடுக்கணும். ஆஹா, இப்போ அடுத்தவனு வந்துட்டான். இவனை கொண்டுடுறா. ஆஹா, இவனையும் கொண்டாச்சு. என்ன பேர் வித்தியாசமாக வச்சுருக்காங்க, ரெலர் ஃபயர். எப்பா இவன் கொண்டுடக்கூடாது, என்னை கொண்டுடக்கூடாது. நோ கொண்டுட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல போயிட்டு பெட்டு வாங்க முடியுமா? பெட்டு 1 மில்லியனில் தாங்க இருக்குது. நம்ம யார் வரைக்கும் நம்ம வந்திருக்கோன்னா, இந்த கிளீக்கடு லூஃபி வந்து நம்மளை வந்து கொண்டுட்டான். அடுத்து கோஸ்ட் ரைடர் இருக்கான். அதுக்கடுத்து தான் வந்து அந்த இன்னொருத்தவர் வந்து இருக்காப்புல. அவனுக்கு வந்து எவ்வளோ பவர், 18 மில்லியன் பவர் இருந்தால் தான் அவனை வந்து கொல்ல முடியும். நம்மக்கிட்ட 14.4 மில்லியன் தான் இருக்குது. சரி, நம்ம 30K கொடுத்து ஒரு இது வந்து வாங்கியிருக்கோங்க, ரெட் ட்ராகனா. சரி, நல்லா இருக்கும் தானே நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெட் ட்ராகன் எடுத்துக்கிட்டு வந்து போகிறோம். முன்னாடி வந்து கேட்டாக தான் எடுத்தோம், இப்போ ட்ராகன்லாம் கிடைக்கிது. ஆஹா, நல்லா இருக்கும் போல இந்த கேம். போக நம்ம 1 2 3ன்ட்டு அப்படியே பாட்டாக போவோம் கைஸ். ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம அவசரப்படத்துக்கு. சரி அடுத்த பெட்டு வந்து பார்ப்போம். இப்போ அடுத்த பெட்டு வந்து என்னன்னா ரெட் ஸ்லைம் ட்ராகனா. என்ன ட்ராகனாக தரீங்க? சரி, இப்போ நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குது. இன்னொன்று வாங்கலாமா? வேணாம், நம்ம போயிட்டு நல்லா ட்ரைனிங் எடுப்போம். இப்போ ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேறு என்ன எக்யூப் பண்ணலையே நல்லா. ஃபஸ்ட்டு நம்ம இதை எக்யூப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல இதான் வந்து இப்போ வந்து அடிக்கணும். அடுத்த இது அடிக்கணும்னா வந்து மில்லியனில் வந்து நமக்கு வந்து தேவையாம். சரி, ஆஹா, இந்த கேமை பார்த்தா போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே. நம்ம கொஞ்சம் இந்த கேம் உஷாராக தான் விளாடணும். சரி, இன்னமும் வந்திருக்கு. ஐயோ, என்னடா அது, நம்மளோட பெட்டு தானா? நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். நல்லாலாம் ட்ரைனிங் எடுத்து டக்குன்னு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு ஃபைட் வந்து போயிடலாம். ஆஹா, நல்லா இருக்கே. இந்த ஃபைட் வந்து நம்ம தோற்றுடக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பாஸ் ஃபைட் வந்து ஜெயிச்சிடோம். என்னோடய ஸ்வாடை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அந்த கேம் பிளே வந்து காட்ட முடியல, ஏன்னா வந்து அப்போ வந்து ரெக்கார்டிங்கில் வந்து இல்லை. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றா வந்து வின் பண்ணிட்டு போவோம். இவனை வின் பண்ணியாச்சு. இவெல்லாம் ஈஸியாக இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டாக அந்த பாஸ் வரக்குள்ள தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நம்மளால் இப்போ கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஆமாம், சொன்ன மாதிரி அவன் என்னை கொண்டுட்டான். சரி, இப்போ நம்ம போயிட்டு அடுத்த வேர்ல்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்த வேர்ல்டுக்கு போனோன்னா எப்பா 1 மில்லியனுக்கு கேட்குறானுங்க. இப்போ நம்மக்கிட்ட கேள தான் இருக்குது. சரி, நம்ம இதோட அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்குன்ட்டு முடிக்க போகிறோம்லாம் நினச்சிக்காதீங்க. ஏதாச்சும் வாங்க முடியுமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு அடுத்ததுக்கெலாம் போனால் 18 மில்லியன் தேவையாங்க. நம்மகிட்ட 10 மில்லியன் தான் இருக்குது. சரி, அங்கே என்னமோ ஒரு மிஷின் மாதிரி வந்து இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு அது என்ன தான் மிஷின்னு பார்த்துட்டு நம்ம கேம் பிளே வந்து முடிச்சுக்கலாம். இப்போ போயிட்டு ஆஹா, அங்கே என்னமோ ஒருத்தர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்னன்னு வந்து பார்ப்போம். 30 இன்ட்டு இருந்தால் சாதா கீ, 150 இன்ட்டு இருந்தால் கோல்டு கீ, 500 இருந்தால் டைமண்ட் கீயா. நல்லாயிருக்கு. சரி, அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்து முடிச்சுக்கலாம். இது வந்து டான்ஜரோ இதுவான் இன்னொன்னுமோ வந்து கிடைக்குது. சரி, நம்ம இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்.